இது நல்ல பவர் இருக்கும் உங்களுக்கு. ஹெட்லைட்டுக்கு தகுந்த மாதிரியே பவர் இருக்கு, ஈக்குவல் பவர் இருக்குது. வீல் கேப்லாம் 1300 இருக்கு ஸ்டார்டிங். 2 வருஷம் வாரண்டியோட வந்துடும். 2 இயர்ஸ் வாரண்டி. 2 வருஷம் வாரண்டி. 1000 1 வருஷம் வாரண்டியோட வந்துடும். உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் கேமரா, பேனலு, சாக்கெட்டு, ஃபிட்டிங் லேபர் எல்லாமே சேர்ந்து வந்துடும். இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கு. என்ன மாதிரி இஎம்ஐ கொடுக்குறீங்க? நம்மகிட்ட வந்து பஜாஜ் இருக்கு. காம்பனண்ட் நீங்க பேசிக்கா நீங்க போட்டீங்கன்னா, நான் எம்ட்ரெக்ஸ்ல போட்டீங்கன்னா ஒரு 4500 வரும். நாளைக்கு காம்பனண்ட் முடிஞ்சிடும். காம்பனண்ட் முடிஞ்சிடும். இது நம்ம கஸ்டமைஸா பண்ற மாதிரி போலோக்கு வந்துடும் உங்களுக்கு. செமையா இருக்கு ப்ரோ. வாரண்டி 1 இயர் வாரண்டி. எல்லா மெட்டீரியல் நம்மள்ட்ட ஸ்டாக் இருக்கு. எல்லாமே இருக்கு. ஃபேப்ரிகேஷன்ல இருந்து ஆர்டிஃபிஷியல்ல இருந்து லெதர் எல்லாமே நம்மள்ட்ட இருக்கு. எல்லாமே கஸ்டமைஸ் தான். இந்த வருஷம் 6 வருஷம் நம்ம வாரண்டி கொடுத்துருக்கோம். 6 வருஷம் வாரண்டி கொடுக்குறீங்க. ஹே கைஸ், வெல்கம் டு மார்க்கெட் ராஜா. என்னோட பேர் பரணி செல்வராஜ். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3K கார் கேர். ஆக்சுவலாக ஒரு 3 மந்த்ஸாக ட்ரை பண்ணி தான் சான்ஸ் கிடச்சி கிடைக்கிறதுக்கு. ஸோ நம்ம யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கார் ஆல்டர் பண்ணிக்கிறாங்க. நிறையா குட் ரிவ்யூஸ் இருந்துச்சு கடைக்கு. ஸோ வந்து பார்த்தோம். கடை பார்த்தீங்க அப்படின்னா படையப்பா பட கிளைமேக்ஸ் மாதிரி வரிசையாக நிற்குது. கார் நிறையா நிற்குது. எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயில் ஆரம்பிச்சு ஆடியோ சிஸ்டம் 1 lakh வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. என்னென்ன பிராண்டில் கொடுக்குறாங்க, என்னென்ன ப்ரைஸில் கொடுக்குறாங்க, நமக்கு டிஸ்கவுண்ட் இருக்கா, எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப்ல கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபுட் பிளாக், ட்ராவல் பிளாக், லைஃப் ஸ்டைல் பிளாக் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அதோட நேம் யூடியூபர். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அதை செக் பண்ணி பாருங்க. ஸோ வீடியோ போடுவாங்க. ஸோ கைஸ், இன்ட்ரோ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இவங்கள்ட்ட ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. சும்மா இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக மூவ்மெண்ட்டுக்கு மட்டும் வச்சுட்டு போனாங்க. ஸோ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஃப்ரம் 3K கார் கேர் அபு ப்ரோ வந்திருக்காரு. வெல்கம் டு சேனல் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். சார் சொல்லுங்கள் ப்ரோ, நம்ம 3K கார் கேர் எவ்வளோ இயர்ஸாக ரன் பண்ணிட்டு இருக்கோம்? நீங்கள் எவ்வளோ ஃபீல்டில் இருக்கீங்க? நம்ம வந்து ஒரு ஃபீல்டில் வந்து ஒரு 12 வருஷமா இருக்கு இந்த ஃபீல்டில். ஓகே. ஏன்னா நம்ம ஃபிட்டிங்கில் இருந்தோம், அதனால அந்த ஃபிட்டிங் பற்றி நம்மளுக்கு தெரியும். இந்த கடை ஓப்பன் பண்ணி ஒரு வருஷம் ஆச்சு. ஓகே 1 year தான் ஆச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நம்மளுக்கு. ஓகே. ஏன்னா ஒரு கஸ்டமர் ஐடியா இல்லாமல் வருவாங்க, ஸ்பீக்கர்ஸ் என்ன போடுறது அப்படின்னு சொல்லி. நம்ம வந்து புதுசாக ஓப்பன் பண்ண கிடையாது. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக என்னென்ன கஸ்டமருக்கு என்னென்ன போடணுங்கிற நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சொல்லிடுவோம். ஓகே. இன்னும் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா எங்களை கேட்டாங்க பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல நேரு ஸ்டேடியம் இருக்கும். நேரு ஸ்டேடியத்துக்கு என்ன ரோடு ப்ரோ? இது நேரு ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா பேக் சைடு வரும். ஃப்ரண்ட் சைடு. ஓகே. நேரு ஸ்டேடியம் பேக் சைடில் இருக்கு. ஸோ எக்ஸாக்ட் மேப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நான். கிரீன் கலர் போர்டு பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த ஸ்ட்ரீட்லேயே நம்ம இந்த ஷாப் தெரியும். வழியில் நிற்கிற கடை தான் ஃபுல்லாகவே இந்த மாதிரி கிரீன் கலர் ஃபுல் ஒர்க் அவுட் பண்ணிக்கிறாங்க. அவங்க பார்த்தா ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி 1000 rupeesலேருந்து என்ட்ரி ஸ்டார்ட் ஆகுது. அப்படி தான் நம்ம? ஆமாம். 1000 ரூபாலேருந்து ஆரம்பிக்கும். 1000 ரூபாய்க்கு 1 வருஷம் வாரண்டியோட வந்துருவோம். 1 வருஷம் வாரண்டியோட கொடுத்துருவோம். 1000 ரூபாய்க்கு. ஸோ நம்ம ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஷாப்பில் என்ன இருக்கும் ப்ரோ? ஸ்டார்டிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா டோர் கார்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 150 இருந்தெல்லாம் நம்மகிட்ட இருக்கு. 4 பீஸ் வர மாதிரி. 4 பீஸ் வர மாதிரி. ஓகே. ஒன் பை பாட்டு போயிடலாம் நம்ம. பாட்டு போயிடலாம். ஓகே. பெரிய காட்டுறீங்க ப்ரோ. இப்போ நம்ம ஒரு சிஸ்டத்தை பார்த்துலாம். ஜி-சோனிக்கு ஆடியோ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா மியூசிக் மட்டும் வர்ற மாதிரி. இது பார்த்தீங்கன்னா ஒரு அல்டோ சின்ன வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஆடியோ மட்டும் போதும். சிங்கிள் டின். ஓகே. ஆடியோ மட்டும் போதும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி போட்டுக்கலாம் நம்ம. ஓகே. கொஞ்சம் பிராண்டடாக கொஞ்சம் ஜி-சோனியில் போகிற மாதிரி ஒரு 25 அந்த ரேஞ்சில் இருக்கும் இந்த சிஸ்டம். இது வந்து ஆப் கண்ட்ரோல் பண்ணலாமா ப்ரோ? ஆப் கண்ட்ரோல் கிடையாது. இது ஆப் கண்ட்ரோல் கிடையாது. ப்ளூடூத் இருக்கும், பென்ட்ரைவ் ஆப்ஷன் இருக்கும், உங்களுக்கு எஃப்எம் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. ஓகே. எல்லா ஆப்ஷன் இருக்கும். 1 வருஷம் வாரண்டியோட வந்துடும் உங்களுக்கு. இது 1000 ரூபாய்க்கு. ஓகே. ஸோ அடுத்து என்ன மாடல் வச்சுருக்கு? எத்தனை மாடல் வச்சுருக்கீங்க ப்ரோ? இதில் சிங்கிள் டின் நிறைய வச்சுருப்பீங்க. சிங்கிள் டின்ல உங்களுக்கு இது இருக்குது. வேல்டெக் இருக்குது. இப்போ வேல்டெக்லேயே ஒரு 5-6 மாடல் இருக்கும் ப்ரோ. நிறைய மாடல் வேல்டெக் இருக்கு. ஆமாம். ஓகே. ஏன்னா நம்ம வாரண்டி கொடுக்கறது மட்டும் நம்ம கரெக்டாக வச்சிருக்கிறோம். ப்ரைஸ் வச்சிருக்கோம். பின்ன நிப்பான் இருக்குது. ஓகே. கொஞ்சம் பிராண்டடாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா பைனியர் இருக்குது. இதுதான் உங்களுக்கு இதெல்லாம் அதிகமாக மூவ்மெண்ட் இருந்துச்சு முன்னாடிலாம். ஆமாம். நம்ம மூவ்மெண்ட்டில் இப்போ ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் வந்தனால அதிகமாக மூவிங் ஆகுது. சிங்கிள் டின் மூவிங் ஆகுது இல்லை. சின்ன வெஹிக்கிளுக்கு ஆடியோ மட்டும் கேட்குற மாதிரி தான் இது போடுவோம். பின்ன யூனியன் மிண்டாக இருக்குங்க. ஓகே. இதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிராண்ட் பார்க்குறேன் ப்ரோ. செமையாக கொடுத்துருக்கீங்க. நம்ம ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன ப்ரோ? ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா 95 அந்த ரேஞ்சில் வரும். ஸ்டார்டிங் ப்ரைஸ் 9500 பார்த்தீங்கன்னா ஏஹெச்டி கேமரா வந்துடும். ஓகே. பின்ன பார்த்தீங்கன்னா பேனல் வந்துடும், ஃபிட்டிங் லேபர், ஓய் சாக்கெட்டு எல்லாம் சேர்ந்து 95 வந்துடும். 1 வருஷம் வாரண்டியோட வந்துடும் நம்மளுக்கு. ஓகே. அதாவது வெளியே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேனல் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும், ஃபிட்டிங் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 6.7 சொல்லும்போது அது சேர்த்து வரும்போது 9.5 வந்துடும். இங்கே எல்லாமே சேர்த்து எல்லா காம்போவோ எல்லாமே ஒரே இதாக கொடுத்துரும். இப்போ ஃபிட்டிங் எவ்வளோ நேரம் எடுத்துக்கும் ப்ரோ? ஒரு ஆண்ட்ராய்டு வைக்கிற எல்லாமே ஒரு ஆண்ட்ராய்டு சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி வெஹிக்கிள் பொறுத்து தான் இருக்கு. ஓகே. இப்போ ஷிஃப்ட் எடுத்தீங்கன்னா ஒரு 1/2 hour தான். ஓகே. ஏன்னா ஃபர்ஸ்ட் தான் நம்ம வந்து வயரிங் எல்லாம் கட்டிங் ஜாயினிங் எல்லாம் இருந்து இப்பெல்லாம் ஒரிஜினாலிட்டி வாரண்டி கூட நம்ம சாக்கெட் மாதிரி கொடுத்துருவோம். சாக்கெட் செகண்ட் பிளே தான். சாக்கெட் தான் எல்லாம் ஒரு 1/2 hour தான். எல்லாமே ஆவரேஜா. ஸோ இப்போ இங்கே வரவங்க நேரில் வந்து வாங்கிக்கலாம் ப்ரோ. இப்போ வெளியூருக்கான டெலிவரி மாதிரி கொடுக்குறீங்களா? டெலிவரி மாதிரி கொடுத்துருக்கோம். நாங்கள் யூடியூப் சேனல்லே 3 நம்பர் கொடுத்துருக்கோம். அது நீங்கள் கால் பண்ணிட்டு என்ன வேணுங்கிறது நீங்கள் சொன்னீங்கன்னா போதும். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் எக்ஸ்ட்ரா கீழே இருந்தாலும் கொடுத்துருப்போம் நம்ம. ஸோ இப்போ எனக்கு சேனல் காட்டுறீங்களா? எது மூவ்மெண்ட்டில் இருக்குன்னு
டெஸ்லா இருக்குது. டெஸ்டானா கேரளாவில் செம பிராண்டு, செம மூமெண்ட்டில் இருக்கிற பிராண்டு கேரளாக்குள்ள. இது பார்த்தீங்கன்னா 9.5 வரும். உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் கேமரா, பேனலு, சாக்கெட்டு, ஃபிட்டிங் லேபர் எல்லாமே சேர்ந்து வந்துடும். நார்மல் கேமரா வராது. கார்ப்ளேன்னா இது கூட எக்ஸ்ட்ரா வரும் உங்களுக்கு. ஓகே ஓகே. எவ்வளோ 9 இன்ச்சா ப்ரோ? இது 9 இன்ச். ஓகே ஓகே. இதெல்லாம் செம மூமெண்ட்டில் கேரளாக்குள்ளே செம மூமெண்ட்டில் இருக்கிறது. ரொம்ப ரேர் பீஸுமே ரொம்ப டிமாண்டில் போயிட்டு இருக்குல்ல ப்ரோ இது. இதுதான் உங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு எல்லா ப்ளக்கன் பேசுறது எல்லாம் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் வந்து பாருங்கள். நீங்கள் ஷோரூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். நமக்கு என்னென்ன மாடலில் நம்ம வந்துட்டு போன மாதிரி இல்லை, இங்கே நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் நமக்கு. அதான் எப்பவுமே இந்த கார் கிரேஸ் வந்து அது அளவில்லாத கிரேஸ் ப்ரோ. அது நம்ம ஒன்று மாட்ட வருவோம், அது வேற ஒன்று நிறைய மாட்டுக்கு போயிடுவோம். இப்போ ஒரு சிஸ்டம் மட்டும் போட வருவாங்க, பார்த்தானா அப்டேட் பண்ணி ஸ்பீக்கர் போட சொல்லுவாங்க, சப்வூஃபர் போட சொல்லுவாங்க. நீங்கள் இஎம்ஐ மாதிரி ஆப்ஷன் கொடுக்குறீங்களா? இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கு. என்ன மாதிரி இஎம்ஐ கொடுக்குறீங்க? நம்மள்ட்ட வந்து பஜாஜ் இருக்கு. பஜாஜ் இஎம்ஐ இருக்கு. பஜாஜ் இஎம்ஐ இருக்கு. கிரெடிட் கார்டு இஎம்ஐ போட்டுருக்கோம். கிரெடிட் கார்டு மட்டும் இஎம்ஐ இல்லை, அது ஆப்ஷன் இல்லை. கிரெடிட் கார்டு ஆப்ஷன் இருக்கு. நம்மளுக்கு கிரெடிட் கார்டு ஆப்ஷன் இருக்கு, போட்டுக்கலாம் நீங்கள். ஓகே ஓகே. ஸோ அது பார்த்தீங்கன்னா பிளாக் பங்க் இதெல்லாம் பங்க் எம்ட்ராக்ஸ் இருக்கு. எம்ட்ராக்ஸ் பெருசாக பார்க்கல, என்ன மாதிரி சொல்ல முடியுமா? இது எம்ட்ராக்ஸ்னா நம்ம வந்து இதில் வந்து நம்ம ஸ்பீக்கரு, சப்வூஃபரு எல்லா ஐட்டமும் நம்மள்ட்ட இருக்குது. எல்லாமே இருக்குது. சப்வூஃபர்லேருந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு, யூடியூப் சேனலில் காட்டுறேன் உங்களுக்கு. சப்வூஃபர் இருக்குது, ஸ்பீக்கர் இருக்குது, பின்ன பார்த்தீங்கன்னா அதோட எல்இடி லைட் இருக்குது, எல்லாமே நம்மள்ட்ட இருக்குது. ஏன்னா ஓன் ப்ராடக்ட் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம. எம்ட்ராக்ஸ் வருது. ஓகே ஓகே ஓகே. இப்போ இந்த பீஸ் ஏதோ கம்ப்ளைண்ட்னா உடனே சேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். பீஸ் சேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். வேற சிஸ்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1 நாள் 2 நாள் ஆகும். எம்ட்ராக்ஸ் பொறுத்த அளவுக்கு உடனே சேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். வந்தே வாங்கிட்டு போயிடலாம். வந்துன்னா ஏதோ கம்ப்ளைண்ட்னா கையோட மாத்திட்டு போயிடலாம் நீங்க. சூப்பர் சூப்பர். எம்ட்ராக்ஸ் காட்ட முடியுமா? எம்ட்ராக்ஸ் எவ்வளோ ஜிபி ரேம் ப்ரோ? இது 232 வரும். 2 ஜிபி ரேம் 30 ஜிபி இன்பில்ட் வரும் உங்களுக்கு. ப்ரோ 1 வருஷம் வாரண்டியோட வந்துடும் உங்களுக்கு. சரி, அதே ப்ரைஸ் தானே ப்ரோ? இது 11,500 வரும். ஒரு வண்டிக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும். ஏன்னா பேனல் மாறும், அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு. ஓகே ஓகே. இப்போ எனக்கு இதில் இந்த ரேட்டாக காமிச்சிட்டீங்க. கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவாக கொஞ்சம் ஐப்பாக வாங்கணும் அப்படின்னா என்ன மாதிரி? ஐப்பா ஒன்றும் கொஞ்சம் ப்ளோ பங்க் சிஸ்டம் அந்த மாதிரி போய்க்கலாம். ப்ளோ பங்க் போனீங்கன்னா வாரண்டியோட வந்துடும் உங்களுக்கு. 2 வருஷம் வாரண்டியோட வந்துடும். 2 இயர்ஸ் வாரண்டி. 2 வருஷம் வாரண்டி. 232 தான். கொஞ்சம் பிராண்டு கொஞ்சம் இதாக இருக்கும். இது நல்ல தெரிஞ்ச பிராண்ட்ஸு. ஆமாம், தெரிஞ்ச உங்களுக்கு நிறைய நிறைய பெரிய பெரிய காரில் மாட்டுவாங்க. ப்ளோ பங்க் சிஸ்டம் நிறைய மாட்டுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டே சொன்னால் பார்த்தீங்க அப்படின்னா இவங்கள்ட்ட 1000 இருந்து 1 லேக் வரைக்குமே இருக்குது. நீங்கள் பிளாக் பங்காக இருக்கட்டும், ஆடிசனாக இருக்கட்டும், இல்லை ஹெலி ஆர்டர் பண்ணி கொடுப்பாங்க. முன்னாடி வச்சுக்க அந்த பிராண்டில் இது மேக்ஸா ப்ரோ? இது மேக்ஸ்லிங் இருக்கு. மேக்ஸ்லிங் அதெல்லாம் பெரிய மூவ்மெண்ட்டில் இருக்கிற பிராண்ட்ஸ். அதெல்லாம் அடிக்கடி மூவ்மெண்ட்டில் இருக்கிறது. இது நம்ம நிறைய கடை வீடியோ போட்டுக்கனால தெரியும்ல கஸ்டமர் எது அதிகமாக மூவ்மெண்ட்டில் இருக்குன்னு தெரியும் நமக்கு. ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ எனக்கு ஒரு எம்டி கார், இப்போ என்கிட்ட கார் இருக்குது, எனக்கு ஃபுல்லாக ஆல்ட்ரு பண்ணணும், பட்ஜெட்டில் பண்ணணும்னா எவ்வளோ பண்ண முடியும் ப்ரோ? பட்ஜெட்னா நம்ம பொருளுக்கு தகுந்த மாதிரி தான். இப்போ எனக்கு ஒரு ஆண்ட்ராய்டு 2 டோர் 4 டோருக்கு ஸ்பீக்கர்ஸு, ஒரு சப் ஊஃபரு, கீழே மேட், நூடுல்ஸ் மேட், இது மட்டும் மாட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு i10 கார் கார்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ 20 ரூபா அந்த பட்ஜெட்டில் பண்ணிடலாம். 20 ரூபாய்க்கே பண்ணிடலாம். 20 ரூபாய்க்கு பண்ணிடலாம். ஆண்ட்ராய்டு சிஸ்டம், ஸ்பீக்கர்ஸ், நூடுல்ஸ் மேட்டு எல்லாமே ஒரு 20 ரூபா பட்ஜெட்டில் பண்ணி கொடுக்கும். 20 ரூபாய்க்கு நல்ல குவாலிட்டியாக பண்ணி கொடுக்கும். அந்த வயரிங் கிட்ட எல்லாமே அதுக்குள்ளே எல்லாமே வந்துடும். இன்க்ளூடாக ஃபிட்டிங் லேபரோட சேர்த்து நீங்கள் கார் கொண்டு வந்தீங்கன்னா அது 20 ரூபாய்க்கு எல்லாம் மாட்டி கொடுத்து நீங்கள் எடுத்து போய்க்கலாம். வாரண்டியோட வந்துடும் உங்களுக்கு. செம்ம ப்ரோ. இப்போ இன்னொரு மேட்ரு இருக்குல்ல ப்ரோ, இப்போ ஒரு கார் வந்து லோ வேரியண்ட்டாக இருக்கும், அதை கொஞ்சம் டெவலப் பண்ணி ஹை வேரியண்ட்டாக மாற்றிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்கல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃப்ரெண்டே ஒருத்தங்க மாட்டு போனான்னு நினைக்கிறேன். ஸ்விஃப்ட் புதுசாக வாங்கினாரு, ஸோ மிட் வேல வாங்கிட்டு ஹை வேரியண்ட் மாற்றினார்ல, அந்த மாதிரி சான்சஸ் இப்போ இருக்கா? சான்சஸ் இருக்கு. நம்ம வந்து அது ஆர்டர் பேஸ் தான். பின் அந்த மிரர் ஃபோல்டிங் இருந்துன்னா ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் நம்ம பண்ணிக்கலாம். பேசிக் ஆப்ஷன்லாம் அதில் இருக்காது. ஐரன் ஆப்ஷனில் நம்ம அதுக்கு அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அது ஆர்டர் பேஸ் தான். அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கஸ்டமைசேஷன் பொறுத்து என்ன ஸ்பீக்கர் போடுறோம், என்ன சிஸ்டம் போடுறோம், அந்த உள்ளுக்கு என்ன மாதிரி ஆர்டர் பண்ணுறாங்க பொறுத்தா ரேட்டு மரத்துக்கு கட்டுக்கா. ஆமாம், அந்த மாதிரி தான் வரும். ஓகே ஓகே. இப்போ வேற என்ன காட்டுங்க? எனக்கு ஸ்பீக்கர்ஸ் பார்த்துடலாம். ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளோ பங்க்லேயே இருக்குது. இதெல்லாம் போட்டிங்கன்னா 29 அந்த ரேஞ்ச் தான் வரும் உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் மட்டும். பின்ன ஒவ்வொரு வண்டிக்கு ஃபிட்டிங் லேபரு, பின் அதோட ரிங்கு வரும். அதுக்கு தகுந்த மாதிரி லேபர். எவ்வளோ? 6 இன்ச் ஆகுதுல? 4 இன்ச்சுங்களா? இது 6 இன்ச். 6 இன்ச். ஸோ இப்போ எனக்கு ஒரு காம்பனண்ட் மாதிரி வேணும். என்ன மாதிரி ட்ரை பண்ணலாம்? காம்பனண்ட் போட்டிங்கன்னா நீங்கள் ஃபோக்கலில் இருக்குது நம்மள்கிட்ட. ஓப்பன் காட்ட முடியுமா ஃபோக்கலில்? காம்பனண்ட் மட்டும் கொஞ்சம் எஃபெக்டிவாக வேணும், கொஞ்சம் நல்லா தான் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஃபோக்கல் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதுக்கு வாரண்டி இருக்குல்ல ப்ரோ? வாரண்டி இருக்குது. எல்லாமே 1 வருஷம் வாரண்டியோட தான் நம்ம பண்ணுறோம். வாரண்டி எல்லா ப்ராடக்ட்டும் பண்ணுறது இல்லை. எல்லா ப்ராடக்ட்டும் வாரண்டி தான். ஓகே. ஸோ உங்களுக்கு காம்பனண்ட்டாக வாங்கிட்டீங்க அப்படின்னா எல்லாமே ஒரே இதாக இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஃபீலே டிஃப்ரெண்ட்டாக வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு. இப்போ காம்பனண்ட் வாங்க எவ்வளோ ப்ரோ வருது? காம்பனண்ட்டு நீங்கள் பேசிக்காக நீங்கள் போட்டிங்கன்னா நான் எம்ட்ரெக்ஸில் போட்டிங்கன்னா ஒரு 4500 வரும். நாளைக்கு காம்பனண்ட் முடிஞ்சிடும். 4500. கொஞ்சம் ஐரண்டாக போகும்போது 65, 75 அந்த மாதிரி வரும். இப்போ அடிஷனல்லாம் போட்டிங்கன்னா நீங்கள் எம்ஆர்பி தான்.
இதெல்லாம் போட்டிங்கன்னா எம்ஆர்பி ரேட்டு தான். முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட்டாக பண்ணி தந்துருவேன் நான். ஏன்னா இது ரேட் சொல்லக்கூடாது வெளியே, இருந்தாலும் நான் என்ன பிரச்சனைனா எல்லாரும் இதே பண்ணுறாங்க. ஒவ்வொரு கடைக்கு ஒவ்வொரு ரேட். எனக்கு ஒவ்வொரு ரேட் இருக்கு. நாங்கள் ஒரு 10 கடைக்கு இந்த ஆடிஷன் வீடியோ போட்டிருப்போம். ஒரு 8 பேர் சொல்லலை. ஏன்னா எங்களுக்கும் தெரியும் சொன்னால் அந்த ரேட்டை உடச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம மார்க்கெட்டு கொலாப்ஸ் ஆயிருன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ ஷாப் வாங்க, இல்லை நம்பர் தரேன் கூட்டு கேட்டு பாருங்கள் என்ன ஆடிஷன் என்ன வருது அப்படின்னு. இன்னும் பார்த்தீங்க அப்புறம் மேப் இது வந்து எதுவும் அதிகமாக மூவ்மெண்ட்டில் இருக்கிற ஒரு மாடல் இது. ஸோ எனக்கு எல்லாமே இருக்குது. ரிவர்ஸ் கேமரா மட்டும் வேணும், எனக்கு எல்லாமே கஸ்டம்லாம் இருக்குது. ரிவர்ஸ் கேமரா மட்டும் தான் சிஸ்டத்தில் இல்லை அப்படின்னா தனியாக கொடுப்பீங்களா? தனியாக கொடுப்போம். இப்போ வந்து ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஏஹெச்டி கேமரா போட்டுக்கலாம். இப்போ நார்மல் ஓய் சிஸ்டத்துக்கு பார்த்து நம்ம ஏஹெச்டி கேமரா போட முடியாது, எல்இடி கேமரா தான் போட முடியும். ஓகே ஓகே. எல்இடி கேமரானா உங்களுக்கு ஒரு 1300 அந்த ரேஞ்ச் வரும். ஏஹெச்டி கேமரா அதுலேருந்து ஒரு 200 300 ஜாஸ்தி. ஓகே. ஃபிட்டிங்கோட சேர்த்து சொல்கிறீங்களா? ஃபிட்டிங்லாம் சொல்கிறீங்க? ஃபிட்டிங்கோட சேர்த்து சேர்த்து 1 வருஷம் வாரண்டியோட. ஃபிட்டிங்லாம் வெளியே டெலிவரி பண்ணுறாங்களா? அப்போ கம்மியாக இருக்குமாண்ணா? அப்போ கம்மியாக இருக்கும் உங்களுக்கு. அதுலேருந்து ஒரு 300 400 கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். அதாவது இப்போ ஒரு 800 ஒரு 500 கொடுத்துடலாம். ஆமாம், அப்படி கொடுத்துடலாம். சூப்பர் சூப்பர்னா. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்கள்ட்ட பின்னாடி நெக்கிலேருந்து எல்லாமே வச்சிருக்காங்க. ஒவ்வொன்றா பார்க்கலாம் நம்ம. ஸோ நம்ம ஆடியோ எடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு எல்லாமே காட்டலாம். உங்களுக்கு இன்னும் ஷோரூம் ஃபுல்லாக ஆடியோ வச்சிருக்காங்க அவங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணுறதுக்காக கிறிஸ்பாக முடிக்கிறேன். இப்போ உங்களுக்கு எல்இடி லைட்ஸ் காட்டுறப்ப நான். ஸோ அப்புறம் இங்கே வச்சுக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவுட்டர் மார்க்கெட்டில் இருக்க லைட்ஸ் அப்படி தான். ஆமாம். ஸோ இது என்ன கார் வச்சிருக்கீங்க அதெல்லாம்? இப்போ நம்ம இது பார்த்தீங்கன்னா போலோ இருக்குது நம்மள்ட்ட. ஓகே. எல்இடி டைப்பில் வரும் உங்களுக்கு. எப்படி கேட்ச் குட் கேட்ச். இது நம்ம கஸ்டமைஸாக பண்ணுற மாதிரி போலோக்கு வந்துடும் உங்களுக்கு. செமையாக இருக்கும் ப்ரோ. இண்டிகேட்டர்ஸு, லைட்ஸு, பிரேக்கு எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே. பார்க்க நல்லா இருக்கும், சூப்பராக பார்க்க அருமையாக இருக்குது. இந்த மாதிரி ரொம்ப பிடிச்சி ரீசெண்டாக ரொம்ப எனக்கு அட்ராக்ஷனாக ஸ்மோக் டைப்பில். ஆமாம் 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 ஆமாம். அது ஷிஃப்ட்டோடது உங்களுக்கு. ஷிஃப்ட்டோடதுங்களா? ஆமாம், ஷிஃப்ட்டோடது. எடுக்கலாமா? எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த நீஸோட கார் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குமா, இல்லை எல்லா காருக்கும் எடுக்க மாதிரி? இப்போ லேட்டஸ்ட் வெஹிக்கிளுக்கு மட்டும்தான் இப்போ ஸ்டார்டிங் இருக்கும். இல்லாட்டினா உங்களுக்கு ஓல்டு வெஹிக்கிளுக்கு நம்ம ஆர்டர் பேஸில் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். பண்ணி கொடுத்துடலாம். இந்த டெயில் லேம்ப் ஓகே, எனக்கு ஃபாக் லேம்ப் மாதிரி வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபாக் லேம்ப் நம்மகிட்ட ரெடி ஸ்டாக் இருக்குது. நம்ம ரெடி ஸ்டாக் இருக்குது. ரெடி ஸ்டாக் இருக்குது. இதில் என்ன பேஸ் கொடுக்குறீங்க? இதில் 13,500 ஒரு பேஸுக்கு போட்டிங்கன்னா ஸ்மோக்குக்கு ஒரு 1000 ஜாஸ்தி வரும். 13,500 சிங்கிள் பீஸா டபுள் பீஸ் ஃபிட்டிங்கோட? ஓகே ஓகே ஓகே. ஃபிட்டிங்கோட வந்துடும் உங்களுக்கு. இது அமெரிக்கன் ஃப்ளாக். இது அதிகமாக மூவ்மெண்ட்டில் இருக்குது. அதிகமாக இப்போ மூவ்மெண்ட்டில் இருக்கிறது. ஓகே ஓகே. இது அதே பேஸ் தானே? அது இதுலேருந்து ஒரு 1000 ஜாஸ்தி வரும் உங்களுக்கு. ஜாஸ்தியாக வரும். இதுக்கு வாரண்டி மாதிரி கொடுக்குறீங்களா? வாரண்டி 1 இயர் வாரண்டி. 1 இயர் வாரண்டி கொடுக்குறீங்க? வாரண்டி கொடுக்குறோம். ஓகே ஓகே. யாரும் வாரண்டி கொடுக்கறது இல்லை, நீங்கள் கொடுக்குறோம். நம்ம கம்பெனிக்காரன் கொடுக்குறோம், நம்ம கொடுக்குறோம். ஓகே ஓகே ஓகே. 1 இயர் வாரண்டி கொடுக்குறோம். இது பார்த்தீங்கன்னா போலோவிலே ஸ்மோக் டைப். போலோவில் உங்களுக்கு ரெட் டைப் இருக்குது, ஸ்மோக் டைப் இருக்குது. ஆமாம், ஸ்மோக் டைப் இது. இது உங்களுக்கு இந்த பிளாக் போட்டாலே அது அட்ராக்ஷன் வேறு மாதிரி இருக்கும். சரிதான் உங்களுக்கு இந்த லுக்கே வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த ப்ரொஜெக்ஷன் லைட்டு அதிகமாக விரும்புகிறாங்க. இப்போ ஜாஸ்தி விரும்புகிறாங்க, ஏன்னா கம்பெனிலே கொடுக்கறனால அதிகமாக விரும்புகிறாங்க இது ஜாஸ்தி. இதில் பார்த்தீங்கன்னா இனோவா கிறிஸ்டாக் இருக்குது. பேக்கில் இருக்கிறதுங்களா? ஆமாம், 5 பீஸ் வரும் நம்மள்கிட்ட. ஓகே ஓகே. பிரிண்ட் ஃபுல்லாக மாட்டி அது கீழே மாட்டுற மாதிரி இருக்கும். ஆமாம், 5 பீஸ் வந்துடும். இதுதான் உங்களுக்கு இந்த இடத்துல லோகோ வரும். இன்னோட லோகோ இடத்துல வரும். லோகோ வந்துடும். சைடில் உங்களுக்கு டைல் லேம்ப் போடுறது இப்படி இருக்கும். இதெல்லாம் தான் சொன்னாங்க மிட் வேரியன்ட் டாப் வேரியன்ட்டாக மாற்றலாம். இதுவுமே ஸ்மோக் டைப் தான் கொடுத்துருக்கீங்க? இது ஆமாம், ஸ்மோக் டைப் தான். அதிகமாக விரும்புறது அதான் விரும்புகிறாங்க, ஸ்மோக் டைப் தான் விரும்புகிறாங்க. ஓகே ஓகே. எனக்கு டார்கெட் காட்டுறீங்களா? பார்க்கலாம். ஓகே. பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு டைல் லேம்ப்ஸு, அந்த ஹெட்லைட்ஸு, ஃபாக் லேம்ப்ஸ் எல்லாமே அப்படி தான். ஸோ இது என்ன பிரமாணம்? இது i20 எடுது சார். இப்போ லேட்டஸ்ட்டாக வருது 5 பீஸ் உங்களுக்கு. ஓகே ஓகே. ஸ்மோக்கில் வரும். ஓகே ஓகே. கீழே இருக்கிறது ப்ரோ இது போடலாம் கிடையாது. அந்த 5 பீஸோடது அந்த பீஸ் வருது. ஓகே. இது பார்த்தீங்கன்னா ஃபோக் லாம்ப் எல்இடி கொஞ்சம் சோவாக இருக்கும் உங்களுக்கு. மாட்டுற மாதிரி நல்லா இருக்குது இது. இது வந்து லைட் எல்இடி லைட்டு. இதெல்லாம் அந்த ஃபாக் லைட்ஸ் ஃபாக் லைட். ஓகே ஓகே. இப்போ இந்த ஸ்டிப்ஸ்லாம் ப்ரோ கீழே மாட்ட சீட்டுக்குள்ள மாட்டுறது? இது வந்து டூமை பிரித்து நம்ம மாட்டுறது. ஓகே ஓகே. சோக் வச்சிருக்கோம், ஏன்னா ஷோரூமோட தான் இது. ஆமாம், ஷோரூமோடது. இதை வந்து சோக்கு தான் வச்சிருக்கோம் மெயினாக. ஓகே ஓகே. ஜாஸ்தி அந்த டூமை பிரித்து மாட்டுறது இல்லை, ஏன்னா வாரண்டியில் கிளைம் ஆகாது, தண்ணி லீக்கேஜ் எல்லாம் இருக்கிறதுனால ஜாஸ்தி இப்போ மூவிங் இல்லை, மாட்டுறதும் இல்லை. நீங்கள் மாட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா பேக் அண்ட் பேல எல்லாமே அவைலபிளாக கடையில். ஆமாம், அதெல்லாம் மாட்டிக்கலாம். டைப் மாதிரி தான் இருக்குது நம்மள்ட்ட எல்லாமே. ஓகே ஓகே ப்ரோ. இப்போ சீட் கவர்ஸ் நிறைய மூவ்மெண்ட்டில் இருக்குது ப்ரோ. சீட் கவர் ஜாஸ்தி மூவிங் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து ஆர்டர் கொடுத்துட்டு போனது. ஓகே ஓகே. 1 வீக் ஆச்சு, எல்லாமே ஆர்டர் கொடுத்துருக்கு. கியா சோனட்டு, ஃபிகோ, கியாவோடது பார்த்துக்கோம், ஃபிகோ ஆஸ்பேரு, நிசான் மேக்னெட்டு, ஒவ்வொரு டைப்பில் இருக்குது ப்ரோ. ஆமாம், ஒவ்வொரு டைப்பில் இருக்குது. அவனை கஸ்டமைஸ் பண்ணுறதுனால நம்ம டிசைன் கஸ்டமர் என்ன டிசைன் வாங்கினாங்களோ கடைக்கு அந்த மாதிரி வாங்கலாம். ஆமாம், சிக்கல் சூப்பராக இருக்குது. இன்னும் மெட்டீரியல் ப்ரோ? இது வெல்வெட் மெட்டீரியல். ஓகே, வெல்வெட் மெட்டீரியல். இந்த கிட்டியாவோடது என்னது? இது கிரிட்டாவோடது. ஓகே. ஸோ இங்கே வச்சுக்கிறது எல்லாமே ஆமாம், நம்மள்ட்ட வந்து கஸ்டமைஸாக பண்ணுற மாதிரி வந்து ஒரு 5800 ஸ்டார்டிங் ரேஞ்ச் இருக்குது. எல்லா மெட்டீரியல் இருக்குது. நம்ம நேப்பாக இருக்குது. வந்து ஃபுல் கார் சொல்கிறீங்களா? ஃபுல் காருக்கு
5 சீட்டுக்கு எல்லாமே உங்களுக்கு ஃபிட்டிங் லேபரோட சேர்த்து எல்லாமே 5800 வந்துடும் உங்களுக்கு. ஓகே ஓகே ஸ்டார்டிங் ப்ரைஸ் சொல்றீங்க. ஸ்டார்டிங் ப்ரைஸ். இப்போ மேக்ஸிமம் போக ஒன்று மாறும், ஒவ்வொரு மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் மாறும் உங்களுக்கு. இப்போ சீட் கவர் பண்ணிக்கலாம் ப்ரோ, பட் சீட்டே பண்ணுவாங்க சில கஸ்டமைஸ் பண்ணுவாங்க, கொஞ்சம் ஃபேப்ரிகேஷன் பண்ணுற மாதிரி ஃபேப்ரிகேஷன் பண்ணிக்கலாம். அது 1 டே டைம் வேணும். ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் நம்ம பண்ணிக்கலாம். பின்னாடி விஷயம் இருக்குல்ல, இந்த காரோட புது கார் வரும்போது புது காரோட ஒரிஜினாலிட்டி மாறாமல் சீட் கவர்ஸ் மாற்ற ட்ரை பண்ணுவாங்க. பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். என்னன்னா ஒரிஜினல் கவர் கழட்டாமலே நம்ம அதுக்கு மேலே செட்டப் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம், எந்த டேமேஜ் இல்லாமல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஏர் பேக் இருந்தனாலும் ஏர் பேக்கு ஒரு கட்டிங் மாதிரி பண்ணி அதுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் யூடியூப்ல அந்த சீட் கவர் நம்ம ஏர் பேக்கோட சீட் எல்லாம் பண்ணது நம்ம போட்டோ அனுப்பிச்சு கொடுங்க, ட்ரை போடுறேன். எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாம்பிள் இருக்கிற மெட்டீரியல்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். எது வேணும் கலர் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதுலேருந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், என்ன ஃபேப்ரிக்கு என்ன கலர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு சாம்பிள் இருக்குது. எல்லா மெட்டீரியல் நம்மள்ட்ட ஸ்டாக் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஃபேப்ரிகேஷன்லேருந்து ஆர்டிஃபிஷியல்லேருந்து லெதர் எல்லாமே நம்மள்ட்ட இருக்குது. எல்லாமே கஸ்டமைஸ் தான். ஏன்னா ரெடிமேடாக போட்டால் என்ன கம்ப்ளைண்ட் ஆகும்னா சீட் லூஸ் ஆயிடும். ஒரு 2 மந்த் ஒரு 3 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா அது சீட் கவர் லூஸ் ஆயிரும். நம்ம கஸ்டமைஸாக பண்ணும்போது ஒரு 5 வருஷம் 6 வருஷம் பண்ணும்போது ஒரு வண்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சிருவோம். அது மினிமம் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கேரண்டியாக இருக்கும், எந்த ப்ராப்ளம் வராது. ஸ்டிச்சிங் எதாவது பிரிஞ்சுன்னா நம்ம வாரண்டி கொடுத்துடலாம். சீட் கவர் நம்ம கொடுத்துட்டே இருக்கும். 5 வருஷம் 6 வருஷம் நம்ம வாரண்டி கொடுத்துருவோம். வாரண்டி கொடுத்துட்டே இருக்கும். இதெல்லாம் ப்ரொஜெக்ட் லைட். ஓகே நல்ல வித் அதிகமாக கேட்பாங்க அவங்க. ஆமாம், வித்துக்கு அதிகமாக ஹெட்லைட்டோட சேம் பவர் இதில் வந்துடும் நம்மளுக்கு. இதில் ஹெட்லைட் சேம் பவர் வந்துடும். அதே மாதிரி இந்த ஒரு லைட் இருக்கு. நம்ம ஏதோ ஆல்ட்ரேஷன் ஏதோ பண்ண வேண்டியது. அந்த ஓயிலே மாட்டிக்கலாம். வேற லெவலில் காம்புறோம். நம்ம ஓயிலே அப்படியே மாட்டிக்கலாம். நம்ம ஏதோ ஆல்ட்ரேஷன் ஹெல் பைக் மாதிரி பார்க்கும்போது ஹெல் பைக் மேலே ஒன்று இருக்குது, அது மாதிரி பார்க்க சூப்பராக இருக்குது. இது நல்ல பவர் இருக்கும் உங்களுக்கு. ஹெட்லைட்டுக்கு தகுந்த மாதிரியே பவர் இருக்குது, ஈக்குவல் பவர் இருக்குது. என்ன ப்ரைஸ் கோட் பண்ணுறோம்? இது 9800 வரும் உங்களுக்கு. கிளைம் ஆச்சு. 1 வருஷம் வாரண்டி வந்துடும். ஓகே 1 வருஷம் வாரண்டியோட வந்துடும். இது எல்லாமே மேட்ஸுங்களா? இதெல்லாம் நூடுல்ஸ் மேட். நம்ம அப்படியே யூனிவர்சல் மேட்டு. ஓகே நம்ம அப்படியே போடுற மாதிரி எடுத்தா உள்ள அப்படியே போடுற மாதிரி. ஓகே ஸோ இப்போ மேட்ல இது 12 mm. இது வந்து 12 mm வருது. இதுலேயே 14 mm நம்ம கஸ்டமைஸாக இருக்கு. நம்ம வண்டிக்கு தகுந்த மாதிரி சைஸ் தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஸ்டார்ட் கொடுக்குறீங்க. வீல் கேப்லாம் 1100 இருக்கு ஸ்டார்டிங். ஓகே, இன்ச் பொறுத்து ரேட் மாறும். இன்ச் பொறுத்து ரேட் மாறும். இப்போ 13க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1100 வரும். 14க்கு ஒரு 100 ஜாஸ்தி வரும். 100 ஜாஸ்தி ஆகும். 4 வீல் கேப் ஃபிட்டிங்கோட வந்துடும் உங்களுக்கு. இப்போ கொடுத்துரும். சாரி ப்ரோ, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது மேட்லேயே உங்களுக்கு 5D மேட்டு 7D மேட்டு அப்படிலாம் போயிட்டு இருக்குல்ல, அதெல்லாம் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கு. எல்லாமே இருக்கு. 3D மேட்டு, 7D மேட்டு, MLF மேட்டு, என்ன ஃப்ளோர் மேட்டு, இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் கீழே ஓட்டுற பேஸ் எல்லாமே இருக்கு ஷாப் எல்லாமே. ஓகே பின்னாடி ஊஃபர் பார்க்கவே நம்ம மறந்துட்டானே. ஆமாம் ஊஃபர்ல இந்த டியூப் மேட்டர் எவ்வளோ கொடுக்குறீங்க? இல்லை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்காக போட்டிங்கன்னா 6800 வரும். 6800 எப்படி பார்த்தீங்கன்னா அதில் வயரிங் கிட்ட வந்துடும், அந்த ஓய் சாக்கெட்டு, ஃபிட்டிங் லேபர் எல்லாமே வந்துடும். 1 வருஷம் வாரண்டியோட வந்துடும். 1 வருஷம் வாரண்டியோட வந்துடும். ஸோ இது 8 இன்ச்சுங்களா மேலே இருக்குது? இதில் 8 இன்ச்சு, இது 10 இன்ச்சு. 6500 ஒரு பெஸ்ட் மேட்டர். ஏன்னா நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா மார்க்கெட்டுக்குள்ளேயே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 ரூபா வரும். அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா வயரிங் கிட்ட இருக்கும், ஃபிட்டிங் லேபர் இருக்கும், பின் அதோட ஓய் சாக்கெட்டு அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கும். அதில் வாங்கினா ஒரு 7,000 வந்துடும். பட் நீங்கள் 1000 எல்லாமே கொடுத்து வாரண்டி கொடுத்து ஷோரூமில் போடும்போது உங்களுக்கு சர்வீஸும் சூப்பராக இருக்கும். முக்கியமான விஷயம் வந்தீங்க அப்படின்னா அந்த கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி க்ரூ சொல்ல பார்த்தீங்களா. கார் மாறிட்டே பார்த்தீங்களா, கார் வருது போகும்போது இப்போ கிட்டத்தட்ட உங்களோட கவனிக்க மட்டுமே ஒரு 8 பேர் இருப்பாங்க எனக்கு கரெக்டாக ப்ரோ. 14 பேர் இருக்காங்க. 14 பேர் இருக்கு. அதான் இப்போ சும்மா ஒருத்தர் இந்த சன்ஃபிலிம் பற்றி கேட்டார். சன்ஃபிலிமாக 2 பிடிச்சி வச்சிருக்கீங்க, ஸ்பீக்கர் அப்படியே பிரிச்சு வச்சிருக்காரு. ஒவ்வொன்றுக்கும் யார் பிரிச்சு வச்சிருக்காரு. ஸோ சூப்பராக இருக்குது. நீங்கள் உள்ளே வந்தால் மட்டும் போதும், உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் இங்கே அவைலபிளாக இருக்குது. இது இல்லாமல் உங்களுக்கு ஸ்டிக்கரிங் பண்ணலாம். அதாவது உங்களுக்கு சன்ஃபிலிம் ஸ்டிக்கரிங்லேருந்து உங்களுக்கு நேம் ஸ்டிக்கரிங்ஸு, நம்பர் பிளேட்டு, ஜெல் பிளேட்டு, பின்ன சீட் கவரு எல்லாமே இருக்குது. எல்லாமே இல்லாமல் ஆக்சசரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஆக்சசரிஸ் உங்களுக்கு அது எல்லாமே ஆக்சசரிஸ் தான். ஆக்சசரிஸில் சொன்னாலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டோர் பேனல் ஆகும். என்ன ப்ரோ இது இங்கே மாட்டோம் என்ன ப்ரோ இது டோர் கார்டுலேருந்து பர்ஃப்யூம்லேருந்து எல்லாமே அவைலபிளாக இருக்குது. பர்ஃப்யூம் தனியாக ஆக்சசரிஸ் போட்டோம்னா தனியாக வீடியோவே போடலாம், அந்தளவுக்கு எல்லா இடத்துலையுமே இருக்கும் நமக்கு. ஸோ முடிஞ்ச கடைக்கு நேரில் விசிட் பண்ணி பாருங்க. கடை பண்ணி அட்டன் பண்ணி சொல்கிறேன். 3K கார் கேர் கோயம்புத்தூர் நேரு ஸ்டேடியம் இருக்கும். பேக் டு போய் கேட்குறாங்க. எக்ஸாக்ட் மேப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பிரதர் நம்பருமே வீடியோ டைப்பில் ஓடிட்டு இருக்கும். மற்ற 2 நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதே நீங்கள் மார்க்கெட் ராஜா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் மார்க்கெட் ராஜாவோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் இதில் ரீலாக அடிக்கடி அப்டேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். அடுத்த வீடியோ சேஃபாக இருங்க, ஜாலியாக இருங்க, லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் மார்க்கெட் ராஜா. நான் சேர வீடியோ. ஓகே, டாடா, பாய்.